அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ் ஏதாவது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம தொடர்ச்சியா இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் சம்பந்தமாவும், அது ரிலேட்டடான தகவல்களையும் குடுத்துட்டு வர்றோம். இதுல ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள தரவரிசைப்படுத்தி வீடியோஸ் போட்டுட்டு வர்றோம். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 25, 25ஆ சொல்லி 1லிருந்து 100 வரைக்குமான கல்லூரிகள பத்தி பார்த்தாச்சு. அத எப்படி அனலைஸ் பண்றேன் அப்படிங்கிற மெத்தட்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் குடுத்துட்டேன். இப்ப நான் ஒரு 100 கல்லூரிகள் வரைக்கும் அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தேன். அத பார்த்துட்டு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரன்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, "சார் எல்லாருமே இந்த ஒரு 180 கட் ஆஃப் மேல வாங்குறவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்றீங்க. எங்க கட் ஆஃப்ங்கிறது ஒரு 160 தான் வரும். 150 தான் வரும். எங்களோட கட் ஆஃப்க்கு கடந்த வருஷம் என்ன கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சீட் கிடைச்சது?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு 101லிருந்து 125வது வரைக்கும் 125வது இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பத்தி பேசப் போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஏற்கனவே 100வது இடத்துலயும் 101வது இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, போன வீடியோலயே இந்த கல்லூரிகள பத்தி சொல்லிட்டேன். 2349 டானிஷ் அகமது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர். இந்த 2 கல்லூரியோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 171.5ங்கிறது இருந்துச்சுங்க. ஸோ அது 100 மற்றும் 101ங்கிற இடத்துல ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க. அப்ப 102வது இடம் என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, 2 கல்லூரிகள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 171ஆ இருக்குது. அப்ப அந்த 2 கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரி 3701 கே. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மற்றும் 5842 எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை மாவட்டம். ஸோ இந்த 2 கல்லூரிகளோட கம்ப்யூட்டர் சயின்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 171ஆ இருக்குது. அப்ப இந்த கல்லூரிகள் என்ன இடத்த பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 102 மற்றும் 103 அப்படிங்கிற இடத்த பிடிச்சிருக்குங்க. அடுத்த கல்லூரியா அடுத்த கல்லூரியில எத்தனை இடங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 கல்லூரிகள் ஒரே இடத்துல வர்றாங்க. எந்த பொசிஷனுக்கு வர்றாங்கன்னா, 104 அப்படிங்கிற பொசிஷனுக்கு 4 கல்லூரிகள் வர்றாங்க. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, 4932 இமானுவேல் அரசர் ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி, 4954 டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி, 5022 யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் மற்றும் 5530 எஸ்எஸ்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். இந்த 4 கல்லூரிகள்லையுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கான க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 170.5ங்க. அப்ப நம்மளுக்கு 104ல இருந்து 107 வரைக்கும் ஆன கல்லூரிகளோட தரவரிசைங்கிறது இதுதாங்க. அடுத்து 170 கட் ஆஃப்ல 3 கல்லூரிகள் அது எந்த இடத்துல வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 108ல இருந்து 110 வரைக்கும் வர்றாங்க. இந்த 3 கல்லூரிகள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, 1412 மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம், 2737 ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், 3019 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம். இதுல சாரி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பண்ருட்டியில இருக்குதுங்க. ஸோ இந்த 3 கல்லூரிகள்லையுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 170 தான் வந்திருக்குது. அப்ப 108வது இடத்துல இந்த 3 கல்லூரிகளையுமே இருக்குது. அப்ப அடுத்த பொசிஷனா எந்த பொசிஷன் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, 108ல இருந்து 110 வரைக்கும் இந்த 3 கல்லூரிகள் வந்துட்டாங்க. அடுத்து 111வது இடத்துல 2 கல்லூரிகள். அந்த 2 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 169ங்கிறது வருது. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, 1307 ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பள்ளிக்கரணை சென்னை மற்றும் 3801 ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த 2 கல்லூரிகளையுமே 169ங்கிற கட் ஆஃப்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓசி கேட்டகரியில க்ளோஸ் ஆயிருக்குது. 111 மற்றும் 112 முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து 113வது பொசிஷன்ல 2 கல்லூரிகள் வர்றாங்க. இந்த 2 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 168.5. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, 2743 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மற்றும் 3016 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர். ஸோ இந்த 2 கல்லூரிகளும் எந்த பொசிஷன்ல வராங்க பார்த்தீங்கன்னா, 113வது பொசிஷன்லையும் 114வது பொசிஷன்லையும் வர்றாங்க. அடுத்து 115வது பொசிஷன்ல மொத்தம் 3 கல்லூரிகள் வர்றாங்க. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, 2673 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர், 3826 கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. ஏன்னா இந்த 3 கல்லூரிகளோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது
நம்மளுக்கு 168ல முடிஞ்சிருக்கு. ஸோ 115, 116, 117வது பொசிஷன் முடிஞ்சதுங்க. அடுத்து 118வது பொசிஷன்ல ஒரு கல்லூரி. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா 1126 ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர் மாவட்டம் 167.5க்கு நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 167ங்கிற கட் ஆஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 6, 7 கல்லூரிகள் வரைக்கும் வர்றாங்க. ஸோ 121வது பொசிஷன், அதாவது சாரி, நம்மளுக்கு வந்து 119வது பொசிஷன்ல என்னென்ன கல்லூரிகள்லாம் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா கல்லூரிகளும் வந்து ஒரே கட் ஆஃப்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 167ங்கிற கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 1116 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர், 1237 வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர், 1310 மிஸ்ரிமால் நவ்ஜி முனோஜ் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் துறப்பாக்கம் சென்னை, 1509 மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா 2613 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு நாமக்கல், 2762 ஜான்சன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கருமத்தம்பட்டி கோயம்புத்தூர் மற்றும் 5921 சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம். ஸோ இந்த கல்லூரிகள் எல்லாமே 167ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கல்லூரிகள் வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு மொத்தம் 125ங்கிற வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சுங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் 101ல இருந்து 125 வரைக்கும் இடம் பிடித்த கல்லூரிகள். இன்னும் அடுத்தடுத்த லிஸ்ட்டுங்கிறது வந்துகிட்டே இருக்கும். கடைசி காலேஜ் வரைக்குமே நம்ம வந்து வீடியோஸுங்கிறது போட போகிறோம். ஏன்னா இதில் பெரும்பாலும் எல்லாருமே பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த டாப் 10, டாப் 25, டாப் 50 இதை பற்றி மட்டுமே பேசுறீங்க. ஆனால் அதுக்கும் கம்மியான கட் ஆஃப் வாங்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான வழிமுறைகளை பற்றியும் சொல்லுங்கிறனால தான் நம்ம வந்து இந்த 101லேருந்து 125 இன்னும் அடுத்து நம்ம வந்து 400 கல்லூரிகள் வரைக்குமே நம்ம வந்து லிஸ்ட் அவுட் எடுக்க போகிறோம். என்ன கட் ஆஃப் சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல்கள்லாம் சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மற்றும் பல்வேறு வகையான இன்ஜினியரிங் கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.